மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி ஹீரோவை நடித்த ஏஎஸ். எந்த பெரிய பரபரப்பும் இல்லாமல் டக்குன்னு ரிலீஸ் செய்யப்பட்ட படம். இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்காரு ஆறுமுககுமார். ஏற்கனவே ஒரு விஜய் சேதுபதி வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறங்கிற படத்தை தயாரித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதியோட நண்பருங்கிறதுனால அடுத்தடுத்து ஒரு கால் ஷீட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை என்ன? துபாய் ஜெயில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அங்கே ஒரு கைதி என்ன பண்ணுவார்னா, ஷூலேருந்து செல்ஃபோன் எடுத்து, ஹலோ நான் தான் பேசுகிறேன், எங்கே இருக்க அப்படின்னோடனே, மலேசியா ஏர்போர்ட்டில் ஒரு குரல் நான் தேவையான நேரத்தில் நான் காண்டாக்ட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய எல்லா முகவரியும் நான் அழிச்சிட்டேன். நான் ஒரு சாதாரண மனிதனாக வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, நண்டுமார்க் லுங்கி விளம்பரத்தில் லுங்கி கட்டிட்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி விஜய் சேதுபதி லுங்கி கட்டிக்கிட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வருவார். இவரை பார்த்த உடனே அங்கிருந்த யோகி பாபு டக்குன்னு, டேய் நீ தானே என் கிராமத்துலேருந்து வந்தவன், போல்டு கண்ண வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குவாரு. விஜய் சேதுபதி ஒன்றுமே சொல்லாத அவர் கூட போவார். 2 பேரும் ஒரு ரூமில் தங்குவாங்க. விஜய் சேதுபதி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மலேசியாவில் வேலைக்கு சேர்த்துடுவார் விஜய் சேதுபதியை. அப்போ பார்த்தீங்கன்னா யோகி பாபு அந்த பொண்ணை, மலேசியாவில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பொண்ணை அவர் சைட் அடிச்சுட்டு இருப்பார். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கடன் பிரச்சனை, வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம். அந்த பணத்தை விஜய் சேதுபதி கட்டுற மாதிரியான சூழல் ஏற்படும். இப்போ விஜய் சேதுபதியினுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஹீரோயின் ருக்மணி இருப்பாங்க. அவருடைய அம்மாவுடைய 2வது ஹஸ்பண்ட் தான் பப்புலு. அவர் ஸ்டெப் ஃபாதராக அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, பப்புலு எப்போ பார்த்தாலும் அவர் மலேசியா போலீஸு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சட்டவிரோதமான செயலையும் செய்வார். அவருக்கு இந்த பொண்ணு பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தா தான் அவர் அந்த வீட்டுட்டு வெளியே கிளம்புவார். ஏன்னா அந்த வீட்டில் அவ்வளோ கெடுதல் ஒரு பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ இதுக்கெல்லாம் பணம் வேணுங்கிறதுக்காக விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார், யோகி பாப்பை கூட்டிகிட்டு அந்த ஊரில் பெரிய டானு அஸ்வின் அவர்கிட்ட போவார். அவர் என்ன சொல்வார்னா, நான் வட்டிக்கு பணம் தருவேன், 100க்கு 10 ரூபாங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் பணம் கொடுக்கலன்னா தலையை வெட்டிடுவேன் அப்படிம்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேம்லிங் ஆடிட்டு இருப்பாங்க, சீட் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ விஜய் சேதுபதி நானும் உட்காந்து யாருன்னு ஆடுவார். ஆடிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பணத்தையும் சம்பாதிப்பார். சம்பாதிச்ச உடனே ஒரு கட்டத்தில் அந்த டான் இருக்கார் இல்லையா அஸ்வின், அவர் பேர் தர்மா, அவர் என்ன பண்ணுவார்னா அவரே விளையாடுவார். அவர் விளையாண்டு அவருக்கு இருக்கிற பணத்தையும் அவர் அடிச்சிருவார். இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விஜய் சேதுபதி இருக்கிற எல்லா பணத்தையும் பிடிங்கிட்டு விஜய் சேதுபதியை பல கோடி ரூபாய் இந்த கேம்லிங்கில் கடன் பட்டதாக சொல்லி, இதை சீக்கிரம் 10 நாளைக்குள்ள கட்டணும்னா உங்கள் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். இப்போ யோகி பாபு விஜய் சேதுபதியும் வெளியே வருவாங்க. இப்போ விஜய் சேதுபதிக்கு அவருக்கு அவரை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது, சிங்கப்பூர் வெள்ளி தேவைப்படுது. அப்போ விஜய் சேதுபதி எடுக்கும் முடிவு என்ன, அந்த முடிவுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது, யாரெல்லாம் பாதிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி. அவருக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அவர் நல்ல கதையை தான் சூஸ் பண்ணி நடிப்பார். அவருக்கான ஸ்கோப்பு, ஆக்டிங் ஸ்கோப்பு அவர் இருக்கிற படத்தில் மட்டும்தான் நடிப்பார்னு நம்ம ஏற்கனவே அப்படி ஒரு பிம்பம் இருக்குது. சரி, ஓகே, அது மாதிரி தான் அந்த படத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லவே இல்லை. ஏற்கனவே இதே மாதிரி கதையில் இவர் ஏற்கனவே ஜூங்கா, சிந்துபாத்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். சிந்துபாத் படம் முழுசும் மலேசியாவில் எடுத்திருப்பாங்க. இந்த படம் மலேசியாவில் தான் எடுத்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் கபாலி ரஜினி மாதிரி, பாட்ஷா ரஜினி மாதிரி ஒரு கேரக்டர் துபாயிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லலையா, நீ எங்கே இருக்கிறோன்னா இவர் அந்த பில்டப்லாம் கொடுப்பார்ல. சரி, நம்ம நினச்சிக்குவோம் இவர் பெரிய டானாக இருந்திருப்பாரு, இங்கே சாதாரண வாழ்க்கை வாழ்கிறாருன்னு இப்படியே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு யோசனையிலேயே காதலிக்கிற பொண்ணுகிட்டே அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார், யோகி பாப்புகிட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். இவர் எப்படா டானா மாறுவார், அல்லது இவர் எப்போ ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி நம்மளை பாட்ஷா மாதிரி கபாலி மாதிரி மிரள வைப்பார்னு பார்த்தா அப்படி சொல்லவே இல்லை. எப்போ நமக்கு தெரியும்னா இவர் கொஞ்சம் ஹீரோயிசம் காட்டுறாரு அப்படின்னா, அந்த அஸ்வின்கிட்ட கடன் வாங்க போவார் இல்லையா, அப்போ தான் ஒரு சின்ன சேசிங் இருக்கும். அதுக்கு அடுத்தது வர பேங்க் ராபரி. அந்த இடத்துக்கு பேங்க் ராபரி கிடையாது, பேங்க்கு பணம் கொண்டு போகிற கண்டெய்னரை உடைச்சி ஒரு பணத்தை வெளியே எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு வில்லன் கூட வர சேசிங். இப்படி தான் இருக்குமே ஒழிய ஒரு பெரிய டானுக்கு உண்டான அந்த ஓப்பனிங்க்கு உண்டான அந்த பில்டப் எதுலையும் இல்லை. ஒருவேளை இந்த படத்தினுடைய பார்ட் 2 அதெல்லாம் இருந்திருக்கலாம். இவருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் அல்லது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்னு எந்த இடமும் பெருசாக இல்லை. சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருக்மணி இவரையும் மீட் பண்ணிக்கிட்டு ருக்மணியினுடைய பிரச்சனையை பார்த்து இவர் ஃபீல் பண்ணுற இடம் ஒரு சின்னதாக நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. அது விஜய் சேதுபதிக்கு உண்டான இடம் கிடையாது. அது எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஃபீலிங்க்கு டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே. யோகி பாபு இந்த படத்தில் எப்படி சிவகார்த்திகேயன் கூட சூரி ஒட்டிக்கிட்டே வர்றாரு ஒரு படங்களில், முன்னாடி படங்கள்லாம், அது மாதிரி இந்த படத்தில் யோகி பாபு விஜய் சேதுபதி கூட ஒட்டிக்கிட்டே வர்றாரு படம் முழுசும். அவர் நிறைய இடத்துல சிரிக்கிற வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் சில இடங்களில் மட்டும் சிரிக்க முடியுது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அவர் யோகி பாபுனுடைய கையை எடுத்து யோகி பாபு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கணத்தில் பலார்னு அறைய வைப்பார் விஜய் சேதுபதி. அந்த இடம் பார்த்தா டக்குன்னு தேட்டரில் சிரிப்பு வரும். இது மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல யோகி பாபு சிரிக்க வச்சிருக்காரு. மற்றபடி அவரு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் பண்ணி நடிக்கிறது,
அவருடைய கேரக்டரைசேஷனுடைய உண்மை என்னன்னு தெரிஞ்ச பின்னாடி நமக்குலாம் ஒரு பெருசாக சிரிப்போ அல்லது பெருசாக இம்பேக்டே வரல. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ருக்மணிக்கு. ருக்மணி வந்து அவங்க வந்து பப்ளுக்கிட்ட மாட்டிக்கிட்டு தன்னுடைய அம்மாவோடைய 2வது கணவர் அவர்கிட்ட மாட்டிட்டு இவங்க படுற வேதனை, அதுக்கடுத்து இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்கள டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக இவங்க பணத்துக்காக திண்டாடுறது. இப்போ விஜய் சேதுபதி நல்லவனா கெட்டவனா, அதுக்கடுத்து எப்படி இவ்வளோ பணம் வந்தது, இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை வந்து இவங்க வந்து சந்தேகப்படுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் ஆக்டிங்கான ஸ்கோப் நிறையா இருக்குது. மற்றபடி இந்த படத்துல தர்மாங்கிற கேரக்டர்ல அஸ்வின் நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப சீரியஸான வில்லன். மலேசியானுடைய பெரிய டான்னா அவரை வச்சு ரோட்ல வச்சு செம்ம காமெடி பண்ணி அவர் சீரியஸான வில்லனா அல்லது காமெடி வில்லனான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதிக்கும் பப்புளுக்குமான ஃபிளாஷ்பேக் வந்து பார்ட் 2ல இருக்கா அல்லது இதோட முடிச்சிடறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஸ்கிரிப்ட்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியினுடைய கேரக்டரைசேஷன்ல ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்காது. அதே மாதிரி பப்ளு வந்து நம்ம ஏற்கனவே பப்ளு பிரித்திவிராஜ் அவர் ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான கேரக்டரைசேஷன் தான் இருக்கும். ருக்மணி மட்டும் இந்த படத்துல வந்து தமிழ் சினிமாவுக்கு நமக்கு ஒரு நல்ல நடிகை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸும் ஜஸ்டின் பிரபாகரனும் போட்டிருக்காங்க. பின்னணி இசை தேவை ஒரு படத்துக்கு அப்படிங்கிறது ஓகே. பட் ஆனால் எல்லா படத்துலையும் சாம் சிஎஸ் போடுவார் இல்லையா, டைலாக்கை ஓவர்லாப் பண்ணிட்டு தேட்டரை கிளியிற மாதிரி அதிர்ற மாதிரி அந்த மாதிரி பின்னணி இசை தான் இதில் போட்டிருக்காங்க. இதில் ஜஸ்டின் பிரபாகருடைய சாங் வந்து நல்லா இருக்கு. இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி இது. அதை தான் மைண்டில் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு இந்த கதைக்கு விஜய் சேதுபதிங்கிற ஒரு ஹீரோ தேவையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது தெரியுது. விஜய் சேதுபதியோட வேற ஒரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தில் பெரும் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த படத்தை விட்டு போய் பாருங்கள். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.